வங்கக்கடலில் அடுத்த 6 மணி நேரத்தில் பெங்கல் புயல் உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சென்னையிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் பெங்கல் புயல் நிலை கொண்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டு வருவதாகும். இது தற்பொழுது திரிகோணமலைக்கு கிழக்கே தென்கிழக்கே சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து கிழக்கே 370 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 470 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு மேற்கே தென்கிழக்கே 550 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது இது நிலை கொண்டிருக்கிறது. இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 6 மணி நேரத்தில் புயலாக மாற வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. அதன் பிறகு இது தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் அடுத்த 2 நாட்களில் இலங்கை கடற்கரையை அடைய வாய்ப்பு இருக்கிறது என்று தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று மாறியிருந்தது. இன்று காலையிலேயே புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் புயல் உருவாகுவதற்கு சற்று காலதாமதம் ஏற்படுகிறது. அடுத்து வரக்கூடிய 6 மணி நேரத்தில் இது புயலாக மாற வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவலுக்கு நன்றி.